உலகில் அதர்மம் அதிகமாகும் பொழுது தர்மத்தினை நிலைநாட்டுவதற்காக திருமால் பல அவதாரங்கள் எடுக்கிறார். 4ஆம் அவதாரம் நரசிம்ம அவதாரம். வராக அவதாரத்தில் விஷ்ணுவால் இரணியாக்சன் கொல்லப்பட்ட பின்னர் அவர் சகோதரன் வெகுண்ட இரணியன் விஷ்ணுவை அழிப்பதற்கு பிரம்மாவை நோக்கி தவம் இருந்தான். பிரம்மாவும் காட்சி தந்தார். அவன் பெற்ற வரம் என்ன தெரியுமா? தனக்கு மனிதர்களாலோ மிருகங்களாலோ பறவைகளாலோ இரவிலோ பகலிலோ வீட்டிற்கு உள்ளேயோ வெளியேயோ எந்தவித ஆயுதத்தாலும் எவ்வுலகிலும் மரணம் சம்பவிக்க கூடாது. அனைத்து உயிரினங்களுக்கும் கடவுளருக்கும் தான் மட்டுமே தலைவனாக இருக்க வேண்டும் என்று மிக புத்திசாலித்தனமாக வரம் கேட்டான். அட்டூழியங்கள் புரிய ஆரம்பித்தான் இரணியனுக்கு பிறந்த அவன் மகன் பிரகலாதன் தீவிர விஷ்ணு பக்தனாக இருந்தான். கோபம் கொண்ட இரண்யன் பிரகலாதனை கொல்ல எவ்வளவு முயற்சி எடுத்து முடியவில்லை.